ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வானதி வீட்டில் பார்த்தீங்கன்னா, வானதிக்கு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ண வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. இதனால வானதி வந்து பொய்யா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தியிருப்பாங்க. இது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணி ரொம்பவே மோசமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு கால் பண்ணி திட்டினா சரியாகுது, அந்த சேரனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு சேரனுக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா மோசமாக திட்டுறாங்க. சேரனும் வந்து பாண்டியனை அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சது மட்டும் இல்லாமல் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அந்த பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவியா? அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு போய் இப்படி ப்ரெக்னென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாண்டியனை வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, பாண்டியன் இப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லை அப்படிங்கிறது சேரனுக்கு தெரியாது. வானதி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷனில் பொய் சொன்னால் தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? வானதி உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை திரும்ப பாண்டியனே எல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.